ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறோம். இப்போ வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய பயம் இருக்குது. டாக்டர் அந்த அறுவை சிகிச்சைனால என்னென்ன பக்க விளைவுகள், நிறைய பேர் சொல்கிறாங்களே அறுவை சிகிச்சை செஞ்சால் பின்னாடி நடக்க முடியாமல் போயிடும், கைகால் வராமல் போயிடும் அப்படிங்கிற நிறைய ஃபியர்ஸ் இருக்குது. அதனால் அந்த காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி சில வார்த்தைகள் நான் சொல்ல விரும்புகிறேன். காம்ப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏர்லி காம்ப்ளிகேஷன், இன்னொன்று வந்து லேட் காம்ப்ளிகேஷன். ஏர்லி காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு நோயாளி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் 5 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் பார்த்திங்களா, அந்த டயத்தில் ஏற்படுறது தான் ஏர்லி காம்ப்ளிகேஷன். அதில் இருக்கக்கூடிய சில காமன் காம்ப்ளிகேஷன்ஸை பற்றி மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். ஒன்றாவது அலர்ஜி. ஒரு மயக்க மருந்து கொடுக்கும் பொழுதோ அல்லது ஒரு வலிக்கு ஒரு ஊசி போடும் பொழுதோ அல்லது ஒரு ஆன்டிபயோட்டிக் செலுத்தும் போதோ அதுக்கு அலர்ஜி ஏற்படலாம். இது யாராவது 1000ல் 1-2 பேருக்கு நடக்கிறது இயல்பு தான். அலர்ஜி ஏற்படும் போல் அது 2 விதமான அலர்ஜி இருக்குது. மைனர் அலர்ஜி, மேஜர் அலர்ஜி. மைனர் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன? லேசாக உடம்புல பூரா அரிப்பு எடுக்கிறது, இல்லை கண் வீக்கம், முகம் வீக்கம், கைகால் வீக்கம் எடுக்கிறது எல்லாமே மைனர் அலர்ஜிக் ரியாக்ஷன். இந்த மாதிரி மைனர் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கு நிறைய மருந்துகள் இருக்குது. 1 நாள் 2 நாள் அந்த எந்த மருந்து அலர்ஜியோ அதை நம்ம நிப்பாட்டிட்டு அந்த அலர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசின் போட்டோம்னா 1 நாள் 2 நாளில் கம்ப்ளீட்டாக குணமாயிரும். மேஜர் ரியாக்ஷன்ஸ் இன்னும் சில ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அது ஒரு சில நேரம் உயிருக்கும் கூட ஆபத்தை ஏற்படலாம். அது என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ மருந்து செலுத்தியதும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நாடி குறைஞ்சிரும், ரத்த அழுத்தம் பிபி குறைஞ்சிரும், மூச்சு திணறல் ஏற்படும். இது வந்து ஒரு மேஜர் ரியாக்ஷன். ஆனால் ஒரு நல்ல எல்லா வசதிகளும் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த மருத்துவர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேஜர் அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும்போது அதை டைம்லியாக கண்டுபிடிச்சி, அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான நடவடிக்கைகளை எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் இருந்து நம்ம பேஷண்ட்டை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துடலாம். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இந்த காம்ப்ளிகேஷன் ரொம்ப ரேர். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 2-3 நாளைக்கு மூச்சு கூட விட முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நோயாளிகளுக்கு வென்டிலேட்டர், இயற்கை சுவாச கருவியில் அவங்கள போட்டு ஒரு 2-3 டேஸ் அந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் எல்லாமே குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம வெளியே கொண்டு வர வேண்டியது இருக்கும். பட் எதுவுமே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது கிடையாது. இந்த மாதிரி மேஜர் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷன் இருக்குது. அது நம்ம நெகட்டிவாக நினச்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.